ஹாய் டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 12th இங்கிலீஷோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த மாதிரி நீங்கள் எழுதுனா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போடுவாங்க, ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க் கொடுப்பாங்க எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்து 11th முடிச்சுட்டு 12th வரக்கூடிய பசங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ திருத்துறதுக்கு முன்னாடி இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பிளாக் ஆர் ப்ளூ இங்கில் தான் வந்து எழுதியிருந்தால் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எப்போ ஃபுல் மார்க் கொடுக்கணும்னா வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அதே சமயம் கிராமட்டிக்கல் எரர்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் கொடுக்கணும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினை அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நோட் பண்ணணும். அடுத்து நாலாவது கொஸ்டின் நம்பர் எழுதாமல் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக எவால்வேட் பண்ணக்கூடாது. அடுத்து அஞ்சாவது இந்த ஃபஸ்ட்டு 21 வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே கரெக்டாக எழுதியிருந்தால் மட்டும்தான் ஃபுல் மார்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் 1 பாருங்கள். உங்களுக்கு பார்ட் 1 தெரியும், 20 ஒன் வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸு, அடுத்த 3 ஆன்டனிம்ஸு, அடுத்த வெக்காபுலரி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத. அடுத்து பார்ட் 2 செக்ஷன் 1 பாருங்கள், பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் 6 கொடுத்து நீங்கள் வந்து 4 எழுதணும். ஸோ இது ஈஸி தான். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிராமரு. ஸோ அதில் வந்து 3 எழுதணும். ஸோ இந்த ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்களா அப்படிங்கிறத. 30வது பாருங்கள், 30வதுல வந்து ஆல்தோ ஆர் தோ ரெண்டில் எது எழுதினாலும் உங்களுக்கு வந்து மார்க் உண்டு. அடுத்து பார்ட் 3 பாருங்கள், செக்ஷன் 1ல் இதில் வந்து இஆர்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த போயம் லைன் கொடுத்துருப்பாங்க. அதில் நேம் ஆஃப் த போயம் எழுதணும், நேம் ஆஃப் த போயட் எழுதணும், அதுக்கப்புறம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் எழுதணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த இதில் கொடுத்துருக்க ஆன்சர் படி நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3 பாருங்கள், அதில் 4 கொடுத்துருப்பாங்க, நீங்கள் 3 எழுதணும். இப்போ 38 பாருங்கள், பில்ட் அ டயலாக் பிட்வீன் ஃபாதர் அண்ட் சன். டயலாக் கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டாக மீனிங்ஃபுல்லாக எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க் ஃபுல்லாக போட்டுருவாங்க. இல்லை கொஞ்சம் மிஸ்டேக் கூட எழுதிங்கன்னா 2 மார்க்கு, இல்லை அட்டன் பண்ணியிருந்தாவே வந்து உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்லோகன், 3 ஸ்லோகன் கேட்டிருந்தாங்க. ஸோ 3மே நீங்கள் கரெக்டாக எழுதிங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிடும். அதுக்கடுத்து அரேஞ்ச் த வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதணும். அது 3 சென்டென்ஸு, 3க்குமே வந்து ஒவ்வொரு மார்க்கு. அடுத்து பார்ட் 4 பாருங்கள், 41st ஏபி. அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, கண்டென்ட் 60% இருக்கணும். அதே போல் லாங்குவேஜ் ஸ்டைல் ஆர்கனைசேஷன் இது வந்து 40% இருக்கணும். கரெக்டாக எக்ஸப்ஷனலி கூட்டி எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் எழுதிய ஒரு பேராகிராஃப் எழுந்தோம்னா அதுக்கு வந்து ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து கரெக்டான ஆன்சர் எழுதிருக்கீங்க, பட் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து கரெக்ட் ஆன்சர் எழுதிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் வச்சுட்டு எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒரு 2-3 சிலர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் வந்து 2-3 பாயிண்ட்டாக படித்து எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருவாங்க. இதே போல் தான் 42 ஏபி, அதே போல் 43 ஏபி, இது 3க்குமே வந்து ஒரே ப்ரொசீஜர் தான். அடுத்து 44 ஏ பாருங்கள், சம்மரியில் வந்து ரஃப் டிராஃப்ட்டுக்கு வந்து 1 மார்க்கு, அதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு, அதுக்கடுத்து ஃபேர் காப்பி எழுதுறதுக்கு 3 மார்க்கு. அடுத்து 44 பி பாருங்கள், ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்காங்க, ஒரு டாபிக் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நீட் ஃபார் மாரல் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ்னு. ஸோ இதுக்கு அதே போல் தான் கரெக்டாக நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா 4 மார்க்கு, அதை விட இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் கூட இருந்துச்சுன்னா 3 மார்க்கு, 2-3 பாயிண்ட் எழுதிங்கன்னா 2 மார்க்கு, அட்டன் பண்ணியிருந்தாவே 1 மார்க்கு. அடுத்து 45 ஏ பாருங்கள், அஃபிஷியல் லெட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சென்டர் ரிசீவர் அட்ரஸ் ஃப்ரம் டு எழுதணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க, அதுக்கு 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டருக்கு வந்து 2 மார்க்கு. லாஸ்ட்டில் அட்ரஸ் எழுதுறீங்க இல்லையா, அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதே போல் பர்சனல் லெட்டர் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேட் அண்ட் பிளேஸ் போடுவோம், அதுக்கு வந்து 1 மார்க்கு. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 1 மார்க்கு. பாடி ஆஃப் த லெட்டருக்கு வந்து 2 மார்க்கு. அடுத்து அட்ரஸுக்கு 1 மார்க்கு. அடுத்து 46 ஏ பாருங்கள், எரர் ஸ்பாட்டிங். ஸோ 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து நம்ம எரர் கண்டுபிடிக்கிறது தான். சிம்பிளாக வந்து ஏதாவது ஒரு வேர்டு மட்டும் மாட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே எழுதினா போதும், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். 5 சென்டென்ஸுக்கு 5 மார்க்கு. அதே போல் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் அடுத்து அதில் 4 கொடுத்துருந்தாங்க, அதில் 4th ஒனுக்கு மட்டும் 2 மார்க் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அதில் 2 ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 47 ஏ பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஹிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டோரி எழுதணும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு 1 மார்க்கு, அந்த அவுட்லைன் ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிருந்தால் உங்களுக்கு 3 மார்க்கு. லாஸ்ட்டில் வந்து மாரல் எழுதணும், அதுக்கு வந்து 1 மார்க்கு.
அடுத்து 47ல் பி பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சருமே பேராலே இருக்குது. ஸோ அதை பார்த்து எழுத போகிறீங்க. 5 கொஸ்டினுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்கு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து ஈஸியாக நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து நல்லா எழுதியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் எத்தனை மார்க் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆன்சர் கீயோட பார்ப்போம்.